நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக பீரியடில் அமைச்சராக இருந்தவர். அவர் என்ன பண்ண போறாருன்னு எல்லாருமே அசியூம் பண்ணதான் அவரும் பண்ணிட்டாருங்க. ராஜினாமா பண்ணிட்டாரு. அதிமுகலேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த கையோடு யாரை போய் பார்த்துருக்காரு தெரியுதா? நம்ம சபாநாயகர் பிரபாகர் அவர்களை போய் பார்த்துருக்காங்க. அவ்வளோதான், ராஜினாமா சார்ந்து கடிதம் கொடுக்கணுமே, அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி சபாநாயகர் ஆரம்பிக்கணும்ல, அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு பக்கம் உதயகுமார் அவர்கள் செம்ம அப்செட் ஆகிட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? வளர்த்த கடா இப்படி மாறல பாயுதுன்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவில் இவர் ஜாயின் பண்ண பிற்பாடு, யார் விஜயபாஸ்கர் அவர்கள் ஜாயின் பண்ண பிற்பாடு சம்பாதிச்சிருப்பார்லங்க, சொத்துக்கள் சேர்ந்துருக்கோம்லங்க, அந்த சொத்தெல்லாம் கட்சிக்கு எழுதி வைக்க ரெடி ஆகுரு. ஏதோ கட்சியிலேருந்து போகிறது, ஏதோ தாய் வீட்டிலேருந்து போகிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாப்லையே, அவ்வளோ பாஸ் வந்து அதை பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் டாக்கு. விராலிமலை தொகுதி இப்போ காலியான தொகுதி அறிவிக்கப்பட்டாச்சு. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்க இந்த காலி தொகுதியில் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 6. இந்த நம்பர் ரொம்ப முக்கியமாக கேட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். இப்போ டிவிக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்குல்ல, தனிப்பெருங்கட்சியாக பெரும்பான்மையோடு நடந்துக்கிட்டு இருக்கு கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட்டில் அவங்க தனிப்பெருங்கட்சி, ஆனால் ஆட்சி அமைக்கிறதுல பெரும்பான்மை கிடைக்கல. இப்போ ஒரு தேர்தல் நடந்து தமிழ்நாட்டில் இந்த 6 தொகுதிகள்லையும் டிவிக்கு ஜெயிக்குதுன்னு வைங்க, இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் கவுண்ட்டு அது கூட இதையும் சேர்த்துட்டிங்கன்னா பெரும்பான்மை கட்சியில் தாவேக்காவுக்கு. அதுக்கப்புறம் திமுக கூட்டணி கட்சியோட தயவு அவங்களுக்கு தேவையே இல்லை. இதுதான் சொன்னேன், செஸ் போர்டில் பொறுமையாக காய் நகர்த்துற மாதிரி கடைசியாக அவங்க நினச்ச 6 நம்பர்ஸ்க்கு டிவிக்கே கொண்டு வந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணுறது டிவிக்கு சம்மந்தமே இல்லை ப்ரோன்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் நம்பலாம். சத்தியமாக நான் நம்பவே மாட்டேன். அரசியல் சார்ந்து புரிதல் இருக்க எல்லாருமே இதை நம்பவே மாட்டாங்க. தனிப்பெரும்பான்மை தாவைக்கா கிடைக்கணுன்ற கனவு இருக்குல்ல, அதில் கடைசி நபரும் இங்கே வந்து சேர்ந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எப்போ எலெக்ஷன் வந்தாலும் டிவிக்கே அதில் நிற்குது அப்படின்னாக்கா, இப்போ ஜெயிச்சிருக்க தொகுதிகள் ப்ளஸ் இந்த 6 பேர்னா தனிப்பெரும்பான்மை கன்ஃபார்ம் கிடச்சிடும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. நல்ல ஒரு விஷயத்த வியூகத்தை வகுத்துருக்காங்களே. யாருங்க சொன்னால் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்ட்டு? இதோட ப்ராப்பராக யார் பண்ண போகிற அரசியலை? டிவிக்கேல இந்த அதிமுகலேருந்து வர்றவங்களாம் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல, இதை பார்த்து வேற எந்த கட்சிக்கு கொஞ்சம் கோபம் கொந்தளிக்கும்? ஆப்வியஸாக திமுக. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் தன்னோட எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறதா இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன போட்டிருக்காரு தெரியுதா? ஏதோ ஆடி ஆஃபரு, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அதில் இருக்க சோஃபா நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு புரிய மக்களே என்ன சொல்ல வர்றார் அப்படின்ட்டு. 4 சீட்டர் சோஃபா மச் பிகர் நவ் 5 சீட்டர் சோஃபா. புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு? இந்த விஷயத்த சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடிய சீக்கிரமே தலைவர் தலைமையில் ஆட்சி அமையும்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம்னா தாவேக்க ஆட்சி முழுமையாக முடிஞ்ச பிற்பாடுனா அடுத்த ஆட்சின்னு சொல்லியிருக்கலாம். கூடிய சீக்கிரம்னு சொல்கிறாங்கனாக்கா, ஸோ ஒரு பெரிய கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்.